நம்ம வாழ்க்கையில நம்ம தாய் நம்ம ஏதாச்சும் அடிச்சிட்டாலோ திட்டாலோ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? கோச்சிண்டு அவகிட்ட பேசாத இருப்போம். ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவான்? தான் குழந்தை என்ன பண்ணுது எல்லாத்தையும் நடவடிக்கை கவனிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி ராஜராஜேஸ்வரி மாதா கிட்ட நம்ம கோச்சிக்கணும். எதனால? நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு நடந்துருத்துன்னு வச்சுக்கோயேன். அம்மா நான் உன்னையே தானே நம்பியிருக்கேன், நீ என்னை இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் அவளுக்கு தினப்படி பண்ணக்கூடிய அந்த பூஜையும் நம்ம நிறுத்திடுவோம். தினப்படி கோவிலுக்கு போறது கம்மியாயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அத்தனை பேர் மத்தியத்துல என் குழந்தை வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுடைய கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறாளாம். அப்படியே தேடுறாளாம், என் குழந்தை வந்திருக்கா, அந்த கூட்டத்துல நம்மள தேடுறாளாம். அதனாலேயே அவளுக்கு லோலாட்சியை நமகா அப்படின்னு சொல்லிட்டு வசிஞாதி வாக்தேவத்தை லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் போடுறான். அதனால தாம் பக்தனுக்கு இறங்கி அனுகிரகம் பண்றதுல லலிதைக்கு நிகரான ஒரு தேவத்தை தேடனாலும் கிடைக்காது. சத்தியம் சத்தியம் சத்தியம்.